இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் உயிரிழந்த செய்தி இப்ப மக்கள் பலரையுமே சோகத்திலையும் அதிர்ச்சியிலையும் ஆழ்த்தியிருக்கு. சுவரில்லாத சித்திரங்கள் படம் மூலமா தமிழ் சினிமாக்கு டைரக்டரா அறிமுகமானவர் தான் கே பாக்யராஜ். கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு அழைக்கப்படுற இவர் அந்த 7 நாட்கள் முந்தானை முடிச்சு இன்று போய் நாளைவான்னு கிட்டத்தட்ட 25 படங்களுக்கு மேல இயக்கியிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தின்னு மற்ற மொழிகள்லயுமே படங்களை இயக்கியிருக்காரு. இவர் இயக்குனரா மட்டும் இல்லாம நடிகராகவும் திரைத்துறையில வலம் வந்தாரு. தன்னுடைய இயக்கத்துல மட்டும் இல்லாம மற்ற இயக்குனர்கள் படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல கிட்டத்தட்ட 75க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த ஒரு சூழ்நிலையில 73 வயசான கே பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு காலையில மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு. மாரடைப்பு ஏற்பட்ட உடனே சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காரு. பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் மறைவு மக்கள் மற்றும் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாக்யராஜ் அவர்களுடைய இறப்பு தமிழ் சினிமாக்கு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். திரைத்துறையை சேர்ந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் பலரும் பாக்யராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க.